மோகன் என்ற சிறுவன் தினமும் ஒரு கேள்வியை எல்லோரிடமும் கேட்பான். நான் ஏன் படிக்க வேண்டும்? பள்ளிக்கு போவது அவனுக்கு சலிப்பாக இருந்தது. அவன் நண்பர்களில் சிலர் வேலைக்கு சென்று சிறு சம்பளம் சம்பாதித்து சில பொருட்கள் வாங்கும் நேரத்தில் அவனும் அப்படி பணம் சம்பாதிக்க வேண்டும் என ஆசைப்படத் தொடங்கினான். ஒரு நாள் பள்ளிக்கு புதிய ஆசிரியர் வந்தார். வகுப்பில் அனைவரும் தங்களது கனவுகளை பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் மோகன் மட்டும் மௌனமாக நின்றான். அதை பார்த்த ஆசிரியர் அவனை அருகில் அழைத்துச் சென்று பேசினார். நான் உனக்கு ஒரு சிறு கதை சொல்கிறேன், அதனை நன்றாக கேள் என்று கேட்டுவிட்டு, 2 அணில்கள் ஒரு மரத்தில் இருந்தன. ஒன்று கற்பனையிலும் செயலிலும் தீவிரமாக மேலே ஏறி பழங்களை தேடிச் சாப்பிட்டது. மற்றொன்று மரத்தின் கீழே இருந்து பயம் அல்லது சோம்பல் காரணமாக மேலே ஏற இயலாமல் மேலிருந்து விழும் பழங்களை மட்டுமே எடுத்து சாப்பிட்டது. அது மற்றவன் சாப்பிட்டு வீசியதை, இல்லையெனில் விழுந்த பழங்களை மட்டுமே சாப்பிட நேர்ந்தது. மோகனிடம் கதை உனக்கு நன்றாக இருக்கிறதா என்று கேட்டபோது உடனே தலையசைத்தான். ஆசிரியர் சொல்லத் தொடங்கினார். உன் வாழ்க்கையும் ஒரு மரம் போலவே. உன் கல்வியே உன்னை மேலே ஏற்றும். உன் அறிவே உனக்காக பழங்களை தேடிக் கொடுக்கும். ஆனால் நீ படிக்காமல் இருந்தால் மற்றவர்களால் விடுபட்ட வாய்ப்புகளையே பிடித்து வாழ வேண்டி வரும். கல்வி என்பது ஒரு நிலம். அதில் விதைக்கும் விதையையே நம்மாலே வளர்த்து கொள்ள முடியும். என்றும் கல்வி இல்லாமல் வெறும் சம்பாதிப்பே உயர் நோக்கம் என எண்ணுவது தவறு என்றும் ஆசிரியர் சொன்னார். பிறகு ஆசிரியர் புத்தகங்களை அந்த மாணவனின் கையில் கொடுத்தார். அந்த நாளிலிருந்து மோகனின் வாழ்க்கையில் ஒளி பிறந்தது. இப்போது அவனிடம் யாராவது ஏன் படிக்க வேண்டும் என்று கேட்டாள், அவன் சொல்வது ஒன்றே, நான் என் மரத்தின் உச்சிக்கு ஏற வேண்டும் என்று சிரித்துக்கொண்டே சொல்வான். மோகன் அந்த புத்தகங்களை படிக்கத் தொடங்கியதற்கு பின்பு அவன் உண்மையிலேயே கனவுகளை ரியலைசேஷன் உணர்ந்து கொண்டான். அங்கே அவன் ஒரு பெரிய மரத்தின் கீழ் இருக்கிறான். புத்தகங்களை வாசித்து ஒரு புதிய உலகத்தில் அடியெடுத்து வைக்கிறான்.